இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பையன் எங்க போயிருக்கானே தெரியலையேங்க. அத கொடுங்க. எங்க அங்க பாருங்க, அது துர்கா தானே? இந்தாங்க மேடம். தேங்க் யூ. ஆமா லட்சுமி, அது நம்ம மருமக துர்கா தான். ஐயோ, நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடலைங்க. துர்காவையே நம்ம கண்ணுல காட்டிடுச்சு. வாங்க போலாம். வா. துர்கா, துர்கா. என்னம்மா, எங்களை ஏன் அப்படி பாக்குற? அதானே, என்னம்மா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? எங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. நீங்க யாரு? என்னது, எங்களை தெரியலையா? எனக்கு தெரியாதுங்க. என்ன துர்கா இப்படி சொல்ற? உண்மையிலேயே எங்களை உனக்கு தெரியலையா? ஆமா, தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். ஆமா, நீங்க யாரு? என்ன துர்கா விளையாடுற? நாங்க தான் உன் மாமனாரும் மாமியாரும். உன் புருஷ சந்துருவோட அம்மா அப்பா. அது கூட மறந்து போச்சா உனக்கு? இங்க பாருங்க, நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க போல. என் ஹஸ்பண்ட் பேரு சந்துரு இல்ல, சூர்யா. தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. என்னோட மாமியார் பேரு தேவி, மாமனார் பேரு ஜெகதீஷ். அதானே பார்த்த. என்னடா எங்களை தெரியாத மாதிரி நடிக்கிறாளேன்னு. என் மக சந்துரு உன் நினைப்பாவே அங்க பைத்தியம் ஆயிட்டான். நீங்க ஜம்முன்னு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சொகுசா இருக்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இது பப்ளிக் பிளேஸ், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் தான் நீங்க யாருன்னு தெரியலன்னு சொல்றேன்ல, ஏன் நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அடி பாவி. ஏய் லட்சுமி, கொஞ்சம் இரு. உன் பேரு துர்கா தானே? ஆமா. ஏட்டு ராஜேந்திரனோட முதல் வைஃப் பொண்ணு தானே நீ? ஆமாங்க. உங்க அம்மா பேரு கஸ்தூரி தானே? ஆமா. உங்க சொந்த ஊர் ஆனமலை தானே? அங்க வேலை பார்க்கும் போது தானே உங்க அப்பா ராஜேந்திரன் இறந்து போனாரு? ஆமா ஆமா ஆமா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருமா. உனக்கு உங்க அப்பா கூட வேலை பார்த்த எஸ்ஐ சந்திரசேகர் தெரியுமா? தெரியும். என் அப்பாவோட ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தாரு. அவனை பெத்தவங்க நாங்க தான். உனக்கும் அவனுக்கும் நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இங்க பாருங்க, எஸ்ஐ சந்திரசேகரை எனக்கு நல்லா தெரியும். ஸ்டேஷன்ல என் அப்பா கூட வேலை பார்க்கும்போது நான் அவரை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி அவருக்கும் எனக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்கலங்க. இவ்வளவு தூரம் நாங்க சொல்றோம், கல்யாணம் ஆகாம தான் உன் பூர்வீக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கம்மா. உன் அப்பாவும் நாங்களும் சேர்ந்துதான் என் மகனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. இது பாருங்க, ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா பேசிட்டு இருக்கேன். என் அப்பா கூட வேலை பார்த்த எஸ்ஐ சந்திரசேகரா எனக்கு அவர் தெரியுங்கிறது உண்மை, அவ்வளவுதான். மத்தபடி அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில சந்திச்சதும் கிடையாது, பேசிக்கிட்டதும் கிடையாது. ஐயோ, என்னங்க நீங்க பாட்டுக்கு திரும்ப திரும்ப எனக்கு அவர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, என் அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க.